வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு சின்ன பையன் மரணத்தையே நேருக்கு நேர் சந்திச்சு வாழ்க்கையோட பெரிய ரகசியத்தையே தெரிஞ்சு கொண்ட ஒரு கதை தான் அந்த கதை. இந்த கதையில வர்ற சிறுவனோட பேர் தான் நசிகேதன். ஒரு காலத்துல வாஜஸ்ரவசர் என்ற முனிவர் ஒரு பெரிய யாகம் நடத்தினாரு. அந்த யாகம் முடிஞ்சதும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும் என்பது அதன் விதி. ஆனா நல்ல மாடுகளை தானம் செய்வதற்கு பதிலாக வயதாகி பால் தராத வேலைக்கு பயன்படாத மாடுகளை தான் தானமாக கொடுத்தாரு. அதை பார்த்த நசிகேதனுக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அவன் அப்பா கிட்ட போய், அப்பா, என்னையும் யாருக்காவது தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். முதல்ல அப்பா அமைதியாக தான் இருந்தார். ஆனால் நசிகேதன் 3 முறை கேட்ட அதே கேள்வியை கேட்டதும் கோபம் அடைந்த வாஜஸ்ரவசர், ஒன்று அந்த யமனுக்கே நான் தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான். ஆனால் நசிகேதன் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டான். அப்பா சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது என்று நினைத்து யமலோகத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறான். பல நாட்கள் கழித்து யமனின் அரண்மனைக்கு சென்றான். ஆனால் யமன் அப்போது அங்கு இல்லை. நசிகேதன் 3 நாட்கள் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் வாசல்லையே காத்திருந்தான். 3வது நாள் யமன் வந்தார். ஒரு சிறுவன் 3 நாட்கள் காத்திருந்ததை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார் யமன். நீ 3 நாட்கள் காத்திருந்ததற்கு ஈடாக நான் உனக்கு 3 வரங்கள் தருகிறேன், கேள் என்றார். நசிகேதன் முதல் வரமாக, என் அப்பாவின் கோபம் தீர வேண்டும், நான் வீட்டுக்கு போகும்போது அவர் என்னை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டான். யமன் உடனே அந்த வரத்தை வழங்கினார். 2வது வரமாக, சொர்க்கத்தை அடைய உதவும் யாகத்தின் ரகசியத்தை கற்றுத்தாருங்கள் யமனே என்று கேட்டான். யமன் அதையும் சொல்லிக் கொடுத்தார். இப்போது 3வது வரம் மட்டும் பாக்கி. நசிகேதன் அமைதியாக யமனை பார்த்து, மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கிறது? உயிர் அழிந்து விடுகிறதா இல்லையா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் யமன் அமைதியாகிவிட்டார். வேறு ஏதாவது கேள், இந்த கேள்வி மிகவும் ஆழமானது என்றார். ஆனால் நசிகேதன் விடவே இல்லை. அப்போது யமன் அவனை சோதிக்க நினைத்தார். உனக்கு பெரிய ராஜ்யம் தருகிறேன். அதற்கு நசிகேதன் வேண்டாம் என்று சொல்ல, நிறைய தங்கம் செல்வம் தருகிறேன். வேண்டாம். 100 வருட ஆயுள் தருகிறேன். அதுவும் எனக்கு வேண்டாம். தேவலோக சுகங்கள் எல்லாமே உனக்கு தருகிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நசிகேதன் ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னான். இவை எல்லாமே ஒரு நாள் அழியும். அப்போது யமன் மகிழ்ந்தார். நசிகேதா, நீ உலகத்தில் கிடைக்காத ஞானத்தை தேடுகிறாய் என்று சொல்லி வாழ்க்கையின் பெரிய ரகசியத்தை விளக்க ஆரம்பித்தார். இந்த உடம்பு ஒரு நாள் அழியும். ஆனால் ஆத்மா ஒரு நாளும் அழியாது. ஒருவன் பழைய ஆடையை கலற்றி புதிய ஆடை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை எடுக்கிறது. அதனால் மரணம் என்பது முடிவு அல்ல, இது ஒரு மாற்றம். பிறகு யமன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். மனிதனுக்கு 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று ஆசைகள் நிறைந்த சுகமான பாதை, மற்றொன்று உண்மை மற்றும் ஞானத்தின் பாதை. பெரும்பாலானவர்கள் முதல் பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிலரே 2வது பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். உண்மையை தேடுபவன் தான் மரணத்தை கூட வெல்வான். இந்த ஞானத்தை பெற்ற நசிகேதன் யமனை வணங்கி பூமிக்கு திரும்பினான். அவனுடைய அப்பாவும் அவனை மகிழ்ச்சியாக வரவேற்றார். அந்த சிறுவன் பின்னாளில் உலகம் முழுவதும் போற்றப்படும் ஞானியாக மாறினான். இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? பணம், பதவி, புகழ் இது எல்லாம் ஒரு நாள் மறைஞ்சிடும். ஆனா உண்மையை தேடும் அறிவு, நல்ல மனமும் என்றைக்கும் அழியாது. இதுதான் நசிகேதன் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இது போல இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்மளோட சேனல் கதை எக்ஸ்பிரஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.